ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி மணி பிளான்ட்டு எப்படி வளர்க்கலாம், எந்த திசையில் வளர்க்கலாம், அப்படி வளர்த்தோன்னா நம்மளுக்கு நன்மையா அப்படின்றத பார்க்கலாம். நாம் இந்த மணி பிளான்ட்டை வந்துட்டு தென்கிழக்கு திசையில் வைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பணமழை பொழியுங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அப்படின்னா என்ன, கண்டிப்பாக பணமழை கொட்டுமா அப்படின்றது மழையாக கொட்டாது. நம்ம அந்த செடியை வாங்கி வச்சு அது ஒரு லீஃபாக விட்டு நம்ம நம்பிக்கை வைத்து ஒரு செயலை செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலனை கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி ஒரு மணி பிளான்ட்டை வந்துட்டு ஆக்சிஜன் வெளியிடுறதுனால எல்லாருக்குமே இந்த செடியை ரொம்பவே பிடிக்கும். இருக்க இடத்த சுத்தமாக வச்சுருக்கோம், காற்று நம்மளுக்கு சுத்தமான காற்றாக கிடைக்கும். பசுமையான எந்த ஒரு செடி வளர்க்கும் போதுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு செடி நம்ம வச்சுட்டு அது அடுத்த நாள் போய் பார்ப்போம், லீஃப் இட்டுருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி நம்மளுக்கு ஒரு லீஃபாக விடும்போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் இந்த செடி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே படர விடாதீங்க, மேலே எடுத்து விடுங்க. இல்லைனா ஒரு கம்பு வச்சு அந்த கொடியெல்லாம் எடுத்து விடுங்க. நான் அது போல் தான் எடுத்து விட்டுருக்கேன். ஒரு தொட்டியில் இப்போ நிறையா செடி வந்ததுனால இன்னொரு டப்பாவில் போட்டு பக்கத்துலேயும் கொஞ்சம் வளர வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வளர்கிறது போல், அந்த கொடி வளர்ந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது போல் நம்மளோட வாழ்க்கையிலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோன்றது நம்பிக்கை. நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றும் போது உங்களோட நம்பிக்கை என்னவோ, வேண்டுதல் என்னவோ சொல்லிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் டெய்லி சொல்லிவிட்டு வாங்க. நிச்சயமாக அது கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கை வைத்து செய்யுங்க, எதாக இருந்தாலுமே நிறைவேறும். நீங்கள் இந்த செடியை வளர்க்கும்போது வேறு திசையில் வச்சிடாதீங்க, தென்கிழக்கு திசையில் வைங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த செடி வந்துட்டு நீங்கள் கடையில் கிடைக்கல அப்படின்னா கூட பக்கத்தில் யாருனா வச்சுருந்தா கூட சின்ன ஒரு கொடியை கட் பண்ணி வாங்கிட்டு வந்து மண்ணில் புதைச்சி வச்சா கூட அந்தளவுக்கு ஊனி நல்லா வந்துடும் பாருங்கள். அது போல் தான் நான் சின்ன பீஸாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். சூப்பராக வந்திருக்குது. அப்படி கிடைக்கலன்னா கூட சின்ன ஒரு நீங்கள் அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி வச்சா கூட இன்னொரு தொட்டியில் நீங்கள் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். பனைமழை பொழின்றதுனால அதை மாதிரி நீங்கள் நம்பி வாங்கி வைக்காமல் நம்மளுக்கு நல்ல ஒரு காற்று சுத்திகரிப்பான இருக்கும் அப்படின்ட்டு வாங்கி வைங்க, நம்பிக்கையோடு வாங்கி வைங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சது நிறைவேறும். அதுபோல் மணி பிளான்ட்டு எல்லார் வீட்லேயுமே வாங்கி வச்சுருக்காங்க. கிச்சனில் வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம், எல்லா இடத்துலையுமே வச்சுக்கலாம். நல்லா வளரும். மழை டயத்தில் இந்த டயத்தில் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக செடி வளரும். சம்மர் டைமில் வச்சோம்னா செடி கூட கொஞ்சம் காஞ்சி போயிடும். இந்த டைமில் கூலிங்காக இருக்கிறதுனால இதுக்கு தண்ணி கூட நம்ம அதிகமாக ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். சூப்பராக செடி வளரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.